கொட்டாயா கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன தகிட 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 தா தகிட 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 தா கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரு சுகம் இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரு சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு குளிர்ந்த தமிழ் மன்றமே மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக உங்களை இந்த வியாழனும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ வார வாரம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடல்களை நம் நாட்டு கலைஞர்களுடைய குரல்ல உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது தென்னிந்திய சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய பாடகர்களுக்கு நிகராக எங்களுடைய கலைஞர்களுமே அதையும் விட சிறப்பாகும் அப்படின்னு கூட சொல்ல இயலும். அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடியவர்களுடைய கலைகளும் அவர்களுடைய திறமைகளுமே அதிகமாக இருக்குது. குறிப்பாக இங்க இருக்கிறவர்களுக்கான
களம் அப்படின்றது வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தினால்தான் இங்க இருக்கக்கூடிய திறமையான கலைஞர்களுடைய திறமைகள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிகிறது இல்லை. ஸோ அதற்கு ஒரு தீர்வாகத்தான் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது நம் நாட்டில் இருக்கக்கூடிய இசைத்துறையில ஆர்வம் கொண்ட கலைஞர்களுக்கு ஒரு களத்தை கொடுத்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இதுல வரக்கூடிய அத்தனை கலைஞர்களுமே திறம்பட தங்களுடைய கலைகளை இந்த களத்துல வந்து ஆற்றுகைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டும் கூட இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட பாடல்களுமே தென்னிந்திய சினிமா உலகத்துக்கு நிகராக வந்து நம் நாட்டு கலைஞர்களுமே சலிச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த நிகழ்ச்சி என்னோட இன்றைக்கும் தொகுத்து வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் கலின்ஸ்டா. வணக்கம். வணக்கம் அன்ராஜ், ரொம்பவே சந்தோஷம். நிறைய நாளைக்கு அப்புறம் நிகழ்ச்சி வந்து உங்க கூட தொகுத்து வழங்குறதுல உண்மையிலே வந்து நீங்க சொன்னது போல வந்து இன்றைய நாட்கள்ல வந்து எல்லாருமே ஒரு களம் எங்களுக்கு கிடைக்கணும், ஒரு மேடை எங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுதான் எல்லோருடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கு. அந்த மேடையை நோக்கி தான் பலர் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையிலேயே எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி வந்து பல பேருக்கு வந்து பல உதவிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். சொன்னா எல்லோருடைய மனதிலும் பதிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், தென்னிந்திய பாடகர்கள் என்று சொன்னாலே அவர்களையே தூக்கி வைக்கின்ற ஒரு மரபு, அவர்களுடைய அந்த இசையை போற்றுகின்ற மரபு இருக்கின்ற அதே சமயம் எங்களுடைய இந்த ஈழத்து கலைஞர்களுடைய அந்த பாடல் திறமைகள் வந்து வெளிவருவதில்லை, அது தொடர்பாக அறிந்து கொள்வதும் இல்லை. ஆகவே வந்து அவர்களுடைய குரல் வளமும் அவ்வளவுத்திற்கு வந்து மிக மிக எல்லோரையுமே ஆச்சரியம் அடைய வைக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். என்று சொன்னால் இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் பார்க்கின்ற ஒவ்வொரு பாடல்களுமே நாங்கள் கேட்கின்ற போது உண்மையிலேயே வந்து அந்த ஒரிஜினல் சாங்கை கேட்கக்கூடிய ஒரு ஃபீலை தரக்கூடிய மாதிரி இருக்கும். நேர்களுமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தொடர்ச்சியாக நீங்களுமே ஆதரவு தந்து வருகின்றீர்கள். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நினைக்கின்றோம். அதிலும் வளமை போல சொல்லது போலதான் என்று சொன்னால் எல்லா பாடல்களுமே எங்களுடைய நிகழ்ச்சி வந்து ஒரு சிலருக்கு பிடித்த மாதிரியாக இருக்கக்கூடாது, எல்லா வயதினருக்கும் எல்லோருக்குமே பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா வகையான பாடல்களையும் நாங்கள் தருவது வழக்கம். உங்களுடைய மனதை கவரக்கூடிய உங்களுடைய மனதுக்கு பிடித்த பாடல்களை எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்றைய நாளிலும் கூட, இல்லையா? கண்டிப்பாக கலின்ஸ்டா. அதை தாண்டி வந்து இன்னொரு விடயம், இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு எந்த குழு இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன ஈழத்துல திறமையான பல குழுக்கள், இசை குழுக்கள் காணப்படுகின்றது. அதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் குழு தான் இன்றைய தினங்கட நிகழ்ச்சியிலையுமே சென்ற வாரங்களை தொடர்ச்சியாக இந்த வாரமே இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட குரல்ல, அவங்களோட இசையமைப்புல, அவங்களோட வாத்தியங்கள்ல தான் இன்றைக்குமே நாங்க வந்து பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியினுடைய முதலாவது பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பாடல் ரிலீஸ் ஆச்சு, எங்க பார்த்தாலுமே இந்த பாடல் தாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பாடலோட வாய்ப்பானது வந்து எல்லாருக்குள்ளயுமே அப்படி நாடி நாளம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே பூந்து தன்னோட ஆட்டத்தை காட்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளையிலும் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஃபீலிங்கை கொடுத்த சாங். எஸ், நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா இந்த பாடல் தான். ஸோ இதுல வந்து அபர்ணாவோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அந்த பாடலுமே வந்து என்ன சொல்றது, எத்தனை தடவை கேட்டாலும் பார்த்தாலும் சலிக்காத மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ண பாடல் அப்படின்னு சொன்னா மிகையாக நிச்சயமாக அன்றாஜ் சொன்னது போல வந்து இந்த பாடல் ஒரு தடவை கேட்டாலே வந்து திரும்ப திரும்ப நாங்கள் வாயில வந்து முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொன்னா எங்களுடைய மனதுல வந்து அது தானாவே ஒரு எனர்ஜியை தரக்கூடிய பாடலா இருக்கு. அநேகமாக இந்த பாடல் வெளிவந்த அந்த நாட்கள்ல இருந்து அநேகமான சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா, இந்த டிக்டாக்கா இருக்கட்டும் அல்லது வந்து ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து இதுக்கு நிறைய பேர் வந்து ரீல்ஸ் செஞ்சு போடுறதை வந்து நாங்க பார்த்திருப்போம். அது மாத்திரம் இல்லாமல் டான்ஸ் பண்ணி போடுறதை பார்த்திருப்போம். அப்படி வந்து எல்லோருடைய மனதையும் குடிகொண்ட எல்லோருடைய மனதை கவர்ந்த ஒரு பாடல் தான் இந்த நீ இருக்கிறிய ஓல கொட்டையா என்கிறதான பாடல். ராயன் திரைப்படத்தில இருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில உங்களுக்காக எங்களுடைய இசை கலைஞர்களும் அப்படியே சூப்பர் ஹிட்டான எனர்ஜியோட உங்களுக்காக தர்றதுக்காக இருக்காங்க. சோ நாங்களும் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நீ இருக்கிறிய ஓல கொட்டையா, சும்மா நடக்கிறிய தோல கொட்டையா, நீ இருக்கிறிய ஓல கொட்டையா, சும்மா நடக்கிறிய தோல கொட்டையா, மஜமா இருக்கிறிய பச்சை மிட்டாயா, ஆமா பச்சை மிட்டாயா, ஐயோ பச்சை மிட்டாயா, மஜமா இருக்கிறிய பச்சை மிட்டாயா, ஆமா பச்சை மிட்டாயா, ஐயோ பச்சை மிட்டாயா, சோஜாவா படுத்து போவோ மடியில சாஞ்சு சும்மா இருக்கிறையா வாட்டர் பக்கெட் மூச்சு, காஞ்ச மிளகு போல
உன்னை பார்த்ததும் எனக்கு ஏறத கிக்க உன்னை பார்த்ததும் எனக்கு ஏறத கிக்க நீ தாண்டி மாமனுக்கு எந்த தக்காளி தொக்கு பலந்து இருக்கிறிய வார்னேச போல சீன போடவே நானும் சீலர போல பலந்து இருக்கிறிய வார்னேச போல வார்னேச போல வார்னேச போல போல அம்மா போல உன்னை தூக்கிட்டு ஜாவா போல செல்ல குட்டி ஓட்டி ஓட்டி வச்ச மேல வாயில போட்டு வீடு கருத்தாமா அடையில சொன்னா நான் பேரு கருத்தாமா வாயில போட்டு வீடு கருத்தாமா அடையில சொன்னா நான் பேரு கருத்தாமா கொட்டாயா சும்மா நடக்கிறே தவள கொட்டாயா வச்சாலே என்னோட மனசு தட்டாயா அழுக்கே அல்வா போல சாப்பிட்டு போயா பஜவா இருக்கிறே பஞ்ச மிட்டாயா அம்மா பஞ்ச மிட்டாயா ஐயோ பஞ்ச மிட்டாயா சோதாமா படுத்துக்குவோ படியில சாஞ்சு சும்மா வாட்டாமா இருக்கிறியா வாட்டர் பக்கெட்டு மூச்சு காஞ்ச மிளகு போல நான் இருக்கிறேன்னு காஞ்சு என் மனச உசுப்பறியே நீ மீன போல அஞ்சு உன்னை பார்த்ததோ எனக்கு உன்னை பார்த்ததோ எனக்கு நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளே தொக்கு சீன போடவே நானும் சீலர போல பலந்து இருக்கிறிய வார்னேச போல சீன போடவே நானும் சீலர போல பலந்தே இருக்கிறிய வார்னேச போல வார்னேச போல வார்னேச போல நீ இருக்கிறிய ஆலக்கட்டாயா சும்மா நடக்கிறிய கவலை கொட்டாயா மத்த போயத்தோட மனசுக்கு
ஓகே, நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே அட்டகாசமான பாடல் நீ இருக்கிறியே ஓல கொட்டாய் அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல எல்லாருமே வைப் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்தும் கூட ஒரு வைப்பான பாடலோடு தான் உங்களை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டான்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இந்த பாடலை போட்டு அதுக்கு வைப் பண்ணாம அந்த பார்ட்டியே ஃபினிஷ் ஆகாது அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து இப்ப என்னங்க த்ரிஷா ஜலோசாரியோட வந்து ட்ரெண்ட் கொடுத்தாங்க, அப்பயே இந்த பாடலுக்கு வந்து அப்படி ஜலோசாரியோட வந்து அவங்க வேற லெவல்ல என்ன சொல்றது பட்டிய கிளம்பி இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பான பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னா கத்தால கண்ணால பாடல் இல்லையா கலின்ஸ்டா? நிச்சயமா நீங்க சொல்ற போதே வந்து எப்படா நம்ம இசைக்கலைஞர்கள் பாடுவாங்க டான்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அவ்வளவுக்கு வந்து எனர்ஜியை தரக்கூடிய ஒரு பாடல் தான் அஞ்சாதி திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல். 2008ஆம் ஆண்டு இந்த பாடல் வெளிவந்திருந்தாலும் அதே ட்ரெண்ட் குறையாமல் வந்து இப்பொழுதுமே வந்து எல்லோரும் வந்து கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கிறது. இந்த பாடலுக்கு கபிலன் வரிகளை எழுதியிருப்பார். ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல். நாங்க ஃபர்ஸ்ட் பாடலை வந்து டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடலை தந்திருந்தோம். ஸோ அதே எனர்ஜியோட நீங்க இருக்கணும்ன்றதுக்காக அடுத்த பாடலும் உங்களுக்காகவே நாங்கள் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க, டான்ஸ் பண்ணுங்க. அதிலும் குறிப்பாக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் இன்னும் அழகாக வந்து அந்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதையும் கேட்டு ரசித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்த பாடலை பாடுவதற்காக எங்களுடைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு இசைக்கலைஞர்களை நாங்களும் மேடைக்கு அழைக்கின்றோம். கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன, தகிட 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 கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன, கூந்தல் கோர்வையில் குடிசைய போட்டு கண்கள் ஜன்னலில் கதவினை பூட்டு கண்ணே தலையாட்டு காதல் விளையாட்டு, கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. கலவன ஆடும் லோலாக்கு நீ, பளபளவன பூத்த மேலாக்கு நீ, தளதளவன இருக்கும் கல்லாக்கு நீ, வளவளவன பேசும் கல்லாக்கு நீ. ஐயாவே ஐயாவே அழகிய பாருங்க, அம்மாவும் அப்பாவும் இவளுக்கு யாருங்க, வெண்ணிலா சொந்தக்காரிங்க. கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. தகிட தத்தும் தகிட தத்தும் நாடும் உனக்கு நீ, திரு திருவன கண்கள் வாய் பேசுதே, பல பலவென பற்கள் கக்கூசுதே, பகலிருவர்கள் என்னை கொண்டாடுதே. உன்னோட கஞ்சாட இலவச மின்சாரம், அட்டோழி நான் தூங்க நீ தானே பஞ்சாரம், உன் மூச்சு காதல்
குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன கூந்தல் கோர்வையில் குடிசைய போட்டு கண்கள் மத்தியில் கதவினை மூட்டு கண்ணே தலையாட்டு காதல் விளையாட்டு கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன தகிட 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 தா தகிட 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 தா மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. இது கச்சேரி ஆரம்பம். ஸோ அந்த நிகழ்ச்சியில வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வைப் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட இசைஞானி இளையராஜா அவரோட இசையமைப்புல வந்து ஒரு பாடல், அழகான ஒரு பாடல், தத்துவ பாடல் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். எப்படின்னும் பொழுது மனித வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொன்னா அது இளமை தான். அது வந்து ஒரு பூங்காற்றாக இருக்கும். அதை வந்து நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் இந்த இளமை காலமானது காணப்படும். அந்த வகையில் இந்த பாடலுமே அந்த மாதிரியான விடயங்களை உள்ளடக்கி ஒரு அர்த்தபூர்வமாக வந்து மக்கள் மத்தியில வந்து ரீச் ஆன ஒரு பாடல் தான் இளமை எனும் பூங்காற்று இந்த பாடல் வந்து. ஸோ இந்த பாடல் என்ன சொல்றது, கேட்கும் பொழுது அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும். இந்த நைட்ல வந்துட்டு நீங்க கேட்கும் பொழுது ரொம்பவுமே என்ன சொல்றது, உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமுமே இல்லை. அதை தாண்டி இதுல வந்து ஒரு காந்த குரல் அப்படின்னு சொன்னா எஸ் நம்மளோட எஸ்பிபியோட குரல் தான். ஸோ அவரோட குரலுக்கு வந்து ஈடு இணை எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் மறைந்தாலும் அவர் இன்னுமே மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், இன்னுமே வாழ ரெடியா இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தடுத்த வரக்கூடிய சந்ததிகளுமே இப்ப பழைய பாடல்களை, இடைக்கால பாடல்களை கொண்டாடக்கூடிய காலம் இந்த காலமாக அமைய பெற்றுக் கொண்டிருக்கின்றது இல்லையா கலின்ஸ்டர்? நிச்சயமா நீங்க சொன்னது போல வந்து இந்த பாடல் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வரும். அது கேட்கின்ற போதே வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சரி ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி. உண்மையிலேயே தொடர்ச்சியா அந்த பாடலை கேட்கின்ற போது ஒரு காத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ரொம்பவுமே டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலா இருக்கும் அந்த பாடலை கேட்கின்ற போது. கேட்டவர்களுக்கு அந்த பாடல் புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். உண்மையிலேயே வந்து அன்ராஜ் சொன்னது போலயே வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல் அப்படின்னு சொன்னாலே அது தனித்துவமான குரல். அது எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் தான். அநேகமான பாடல்களை நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம். இந்த பாடல் மாத்திரமில்லை, நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போகலாம், லிஸ்ட் பண்ணிட்டே போகலாம். அவ்வளவுக்கு வந்து எப்படி சொல்றது, இசையில வந்து பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ள முடியும். சோ அவர் பாடிய பாடல் தான் இந்த இளமையினும் பூங்காற்று என்கிறதான பாடல். இந்த பாடலை தாண்டி இந்த பாடலுடைய வரிகளும் வந்து அவ்வளவுக்கு பல நபர்களுடைய மனதை தொட்டு ஒரு வரிகளாக இருக்கின்றது. அந்த வகையில இதற்குரிய பாடல் வரிகளை எழுதியிருப்பார் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருப்பார் இசைஞானி இளையராஜா. இவ்வாறு பெரிய ஜாம்பவான்களுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பாக வந்து இந்த பாடல் வெளியாக இருக்கு. இந்த பாடல் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் எவ்வாறு பாட போகிறார்கள் அதை தாண்டி வந்து இப்ப கலின்ஸ்டா சொல்லியிருந்தாங்க இந்த பாடலை கேட்டாலே தான் பறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு கடிவாளம் ஒன்று போட்டுட்டு நம்ம நாட்டு கலைஞர்களை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் நம் நாட்டு கலைஞர்கள். இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரு சுகம். இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரு சுகம். ஒரே வீணை அதே ராகம்,
சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணிலனையா இளமையினும் பூங்காற்று அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்று அள்ளி அணைத்த கைகள் கேட்க நினைத்தாள் மறந்தாள் கேள்வி எழும் முன் மறந்தாள் என்ன நிலையோ எந்த உறவோ இளமையினும் பூங்காற்று மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன தேகம் துடித்தாள் கண்ணேது கூந்த கலைந்த கனியே கொஞ்சி சுவைத்த கிளியே இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் அறிவு ஒரு சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக. அந்த வகையிலே ஆரம்பத்துல ஒரு பீட், அதுக்கப்புறம் ஒரு குத்து பீட், அதுக்கப்புறம் வந்து அப்படி நம்மளை ரிலாக்ஸ் படுத்திட்டு இப்போ வந்து நம்மளை தூங்க வைக்க போற ஒரு பாடல் லாஸ்ட்ல ஃபினிஷிங் டச்சா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ், அதாவது வந்து பாசமலர்கள் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து இப்ப இல்லைங்க, இனி வரக்கூடிய எத்தனை 1000 ஜெனரேஷன் வந்தாலுமே இந்த படத்தை தான் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சிக்கான ஒரு உறவுக்கு ஒரு அஸ்திவாரத்தை இடக்கூடிய ஒரு கடிவாளமாக அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு பேரை தான் யூஸ் பண்ணி கொள்வாங்க. பாசமலர் பாருங்க, அதுல எப்படி அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க, அதுக்கு ஒப்பா நீங்களும் இருந்து கொள்ளுங்க என்ற மாதிரி வந்து இப்பயுமே எங்களால கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு காவியம் அப்படின்னு கூட தான் அந்த திரைப்படத்தை சொல்லிக் கொள்ள இயலும். அதுல வந்து 2 ஜாம்பவான்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நடிப்பு அப்படின்னு சொன்னா இவங்க கிட்ட இருந்துதான் இப்ப இருக்கக்கூடிய நடிகர்களுமே கத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து வியந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் சாவித்திரியனுடைய ஒரு திரைப்படத்தை ஒரு இப்ப இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து அந்த பயோகிராபியை வந்து திரும்ப நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கீர்த்தி சுரேஷுக்கான அவார்ட், நேஷனல் அவார்ட், அதை தாண்டி வந்து அவங்களுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க எப்படி ஒரு பெர்ஃபார்மரா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களால இதனூடாகவே கட்ச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சிவாஜி கணேசனும் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, நடிப்பின் உச்சம், நடிப்பின் சிகரம் அப்படி என்று கூட சொல்லிக் கொள்ளையிலும் அவர்கள் இருவரும் நடிப்புல வந்து இந்த திரைப்படம் அமைய பெற்றிருக்கு
அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இதுக்கு ஈடு இணை எந்த திரைப்படமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அதை தாண்டி இந்த பாடல் அப்படின்றது எல்லாராலையுமே ஈர்க்கப்பட்ட ரசிக்கப்பட்ட இன்று வரை ரசிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்க முடியும். குறிப்பாக அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது எல்லாருமே ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பாடல். அண்ணன்கள் எனக்கு இல்லை, தங்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கின்ற உறவுகளுக்கு கற்பனையில் ஒரு அண்ணன் இருப்பார், கற்பனையில் ஒரு தங்கை இருப்பார். அதுக்குமே இந்த பாடல் ஒரு விதிடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா கலின்? நிச்சயமாக அன்றாட் சொன்னது போல இந்த பாசமலர்கள் திரைப்படம் தொடர்பாக பலருக்கு தெரியாமல் இருந்தால் கூட அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு வேர்ட் தான். இவ்வளவு பாசமலர்கள் போல இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்ற போது எல்லோருக்குமே தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். இப்படிப்பா அந்த படம் இருக்கும் எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் பார்த்திருக்காங்க. நிறைய எல்லா விதத்துக்கும், அதாவது சில திரைப்படங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள் பாசமலர் திரைப்படத்தை ஒத்திருக்கின்றது, இந்த அண்ணன் தங்கை திரைப்படத்தை பார்க்கின்ற போது என்று சொல்லி எல்லாம் சொல்லுவார்கள். அன்றாட் சொன்னது போல எத்தனை வருடங்கள் போனாலுமே இந்த திரைப்படம் பலருடைய மனதை விட்டு நீங்காத ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 1961 தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ இப்ப 2025லயும் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சும் இந்த திரைப்படம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள. உண்மைக்கும் நீங்க சொல்றது போல இப்ப கூட நாங்க சொன்ன உடனே திரும்பவும் பார்ப்போம் என்ற அளவுக்கு இருக்கு. என்ன சொன்னா இவ்வளவோ லவ் ரொமான்டிக் திரைப்படம் எல்லாம் வந்திருக்கு, இருந்தாலும் கூட அது திரும்ப 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 பார்க்கின்ற போது சலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது நிச்சயமா ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு போயிடும். ஆனா இந்த பாசமலர் திரைப்படம் இருக்கு, எத்தனை தடவை பார்த்தாலும் கண் கலங்கி அவ்வளவுக்கு நாங்க எப்படி சொல்ற ஒரு உணர்வு பூர்வமா பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக கூட இருக்கு. சரி, நாங்க நிறைய இந்த பாசமலர் திரைப்படம் பாசமலர்கள் அப்படின்னு சொன்னாலே பேசிட்டு இருப்பாங்க. சரி, நாங்க அதுல இருக்கின்ற அந்த மலர்ந்து மலராத என்கிறதான பாடல் நிகழ்ச்சியிலுமே எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக பாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு குளிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா.
மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவா. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சிறகிலினை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா. கனவு நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. பிரித்த கதை சொல்லவா. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா. உறவை பிரிக்க முடியாதடா. இன்றைய தினமும் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்து பல தரப்பட்ட பாடல்களை நம் நாட்டு கலைஞர்களுடைய இசையில குரல்ல பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட நாங்களுமே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்றதுக்கான தருணம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை நேர் சொந்தங்களுக்கு முதற்கண்ணில் நன்றிகளை சொல்லிடுறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருந்த ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் குழுவினருக்கு அடுத்ததான் நன்றிகளை கூறிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு கலின்ஸ்டா இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்திருந்து தொகுத்து வழங்கினதுக்கு அவங்களுக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றோம் கலின்ஸ்டா. சோ அடுத்து நீங்க சொல்லிருங்க. நன்றி அன்ராஜ், நீங்க சொன்னது போல நன்றி சொல்வதுன்றது மிக மிக பெரிய விஷயம். என்னன்னு சொன்னா மனதார நாங்க சொல்ற போது நிச்சயமாக அந்த நன்றி சொல்ற அந்த விடயமானது அந்த பண்பு எங்களை மென்மேலும் உயர்த்தி செல்லக்கூடியதா இருக்கும். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒளிப்பதிவை மேற்கொண்டவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய துவாரகன் மற்றும் விதுஷாந்த் அவர்களுக்கும் நாங்களுமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்ராஜ் அண்ட் கலின்ஸ்.